இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். திருப்பூர் சந்திராபுரத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்தார். ரயில் நிலையம் முன்பு உள்ள திருப்பூர் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாரதிய ஜனதாவினர் மற்றும் பொதுமக்கள் தேசிய கொடி ஏந்தி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களுடன் சிபி ராதாகிருஷ்ணன் கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின் பேசிய அவர், துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்றார். நமது திருப்பூர் நகரத்திலே இருந்து ஒருவர் இந்திய தேசத்தினுடைய குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பது நம் ஊருக்கும் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் பெருமக்களுக்கும் ஒரு மகத்தான பெருமை. அந்த பெருமையை தந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நம் நகரத்தின் சார்பாக மகத்தான நன்றி. அதன்பின் திருப்பூர் மாநகராட்சி அருகே உள்ள காந்தி சிலைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரது வருகையை ஒட்டி நகரில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. முன்னதாக கோவை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். அவர் வருவதற்கு சற்று முன்பு போலீஸ் பாதுகாப்பை மீறி இருவர் ஸ்கூட்டரில் ஒன்வேயில் நுழைந்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதுகாப்பில் குறைபாடு இருப்பதாக கண்டித்து பாரதிய ஜனதாவினர் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த சிபி ராதாகிருஷ்ணன், பாதுகாப்பு குறைபாடு எதுவும் இல்லை, கோவை மக்களே எனக்கு பெரிய பாதுகாப்புதான் என்று கூறிவிட்டு சென்றார். கோயம்புத்தூர் மக்களே எனக்கு பெரிய பாதுகாப்பு.